ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ மோகன் ஃப்ரம் கிஷப் அகாடமி. ஸோ இந்த வீடியோ பதிவில் 9வது பாடத்தில் இருக்கிற தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும் அப்படிங்கிற பாடம் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த பாடம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான பாடம். ஏன் அப்படின்னா இந்த பாடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த தொல்லியல் சம்பந்தமான ஆய்வுகள் அது எங்கெங்கே என்னென்ன கிடைச்சிச்சு அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயில்டாக கொடுத்துப்பாங்க. கொஞ்சம் பெரிய படம் தான். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ண மெட்டீரியல் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா தகவல்லாம் சேர்ந்து ஒரு 38 பேஜுக்கு பக்கமாக வரும். முடிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒரே வீடியோவாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். சரியா? ஸோ நம்மளோட தமிழ் பண்பாடு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சங்க காலத்துலேருந்து தொடங்கும். சங்க காலம் அப்படின்னா கிமு பொது ஆண்டு 3ஆம் நூற்றாண்டுலேருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும். சரிங்களா? ஆனால் அதுக்கு முன்னாடி இருந்தே நமக்கு அதற்கான சான்றுகள் கிடைக்குது. ஆனால் சங்க காலம் அப்படிங்கும்போது அதை தான் குறிப்பிட்றாங்க. ஸோ தமிழ் பண்பாடு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடியே தொடங்கிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? தமிழகத்து வணிகர்களும் கடலாடிகளும் கடல் கலந்த நாடுகளோட நிறைய வணிக தொடர்புகளையும் பண்பாட்டு தொடர்புகளையும் நம்மகிட்ட இருக்கு. சரிங்களா? வெளிநாட்டு வணிகர்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கடல் வழியே தமிழகத்துக்கு வந்து வணிகம் செஞ்சிருக்காங்க. தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பண்பாட்டு தொடர்புகளும் வணிக நடவடிக்கைகளோட சேர்த்து உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சியும் வாழ்க்கை முறையும் இணைந்துதான் எல்லாம் இணைந்துதான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் முதல் நகரமயதல் உருவாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? தலைநகரங்களும் துறைமுக பட்டணங்களும் நிறைய நம்ம இதில் இருக்குது. இப்போ முசிறி, தொண்டி, வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து கொற்கை, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட துறைமுக பட்டினங்கள். ஸோ நாணயங்கள் அதற்கப்புறம் வணிகம் வளர வளர வந்து பார்த்தீங்கன்னா நாணயமும் பணமும் புழக்கத்திற்கு வந்துருச்சு. தமிழ் மொழி ஆரம்பத்திலிருந்து ஒரு வரி வடிவத்தில் இருந்துச்சு. அது வந்து முன்னாடி இருந்த வரி வடிவம் தமிழ் பிராமி வடிவம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? தமிழ் மொழி முதலில் தமிழ் பிராமி வடிவத்தில் தான் உருவாக்கப்பட்டிருக்குது, எழுதப்பட்டிருக்கு. ஆவணங்களும் அதே இதில் தான் இருக்கு. செம்மொழி தமிழ் செயல்கள் அந்த வடிவத்திற்கும் அதற்கப்புறம் வட்டெழுத்துலையும் உருவாக்கியிருக்காங்க. சரிங்களா? தொடக்க காலம் தமிழக சமூகத்தை பற்றி அறிஞ்சதுக்கான சான்றுகள் நிறைய இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செவ்வியல் தமிழ் இலக்கியங்கள். சரிங்களா? அடுத்து கல்வெட்டுகள், தொல்லியல் அகலாய்வு சான்றுகள். இதனால தான் இந்த பாடம் முக்கியத்துவம் பெறுது. அதே மாதிரி பண்பாட்டு பொருட்கள், அப்போ அவங்களோட அந்த தொல்லியல் அகலாய்வு சான்றுகளில் அப்போ இது மக்கள் பயன்படுத்திய பொருட்கள், தமிழ் அல்லாத அயல் நாட்டுகளோட நிறைய குறிப்புகளில் தமிழர்களை பற்றியும் அவங்களோட வணிகத்தை பற்றியும் நகர சிறப்பும் சொல்லியிருக்காங்க. செவ்வியல் தமிழ் இலக்கியம்னு வரும்போது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா தமிழின் மிக பழமையான நூலான அதுவும் இலக்கண நூலான தொல்காப்பியம். அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 14 மேல்கணக்கு நூல்கள், 14 கீழ்கணக்கு நூல்கள், 50 காப்பியங்கள். சரிங்களா? இந்த எல்லா செவ்வியல் தமிழ் இலக்கியங்கள்ல இருந்து நாம சங்ககால மக்களோட வாழ்க்கை, அவங்களோட வாழ்க்கை முறை என்ன அப்படிங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஸோ தொல்காப்பியம் தான் ஃபர்ஸ்ட். ஸோ இதுதான் தொல்காப்பியரோட படமா வந்து கருதப்படுது. ஸோ தொல்காப்பியர் இயற்றிய நூல் தான் வந்து பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம். ஆக்சுவலாக தொல்காப்பியத்துக்கு முன்னாடியே தொல்காப்பியத்தோட குருன்னு சொல்லப்படுற அகத்தியர் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்காரு. அகத்தியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சீடர்கள் இருந்திருக்காங்க. அதுல ஒருத்தர் தொல்காப்பியர் அப்படின்னு சொல்லப்படுது. அகத்தியர் எழுதினே அந்த அகத்தியம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கல. சரியா? ஸோ அகத்தியர்னு வரும்போது அகத்திய முனின்னு ஒருத்தர் இருப்பார். நம்ம சின்ன வயசுல சாமி படம்லாம் பார்க்கும்போது பார்த்துருப்போம். ஒரு குட்டியா ஒருத்தர் இருப்பாரு, கொஞ்சம் ஷார்ட்டா இருப்பாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா சித்தர்கள்ல ஒருத்தர்னு சொல்லப்படுது. அவர் வந்து கமண்டலத்துல காவிரி அடைச்சிட்டு போனாரு. ஒரு காக்கா வந்து அந்த கமண்டலம்னா சொம்பு மாதிரி இருக்கும், கையெல்லாம் வச்சிருப்பாங்க. அதுல இருந்து கரைபுரண்டு ஓடிஞ்சுதான் காவிரி அப்படிங்கிற மாதிரி வரலாறுலாம் நம்ம அந்த படத்திலேயே பார்த்துருப்போம். சரிங்களா? ஸோ அகத்தியர் வந்து பொதியமலையில இருந்த மாதிரியும் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12 மாணவர்கள் இருந்தாங்க. அதுல ஒருத்தர் தான் வந்து பார்த்தீங்கன்னா தொல்காப்பியர் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. ஆனா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அகத்தியத்துக்கான எந்த ஒரு இதுவுமே கிடைக்கல, அதாவது எந்த ஒரு சான்றுகளுமே கிடைக்கல. தொல்காப்பியம் ஓரளவுக்கு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா 4812 அடிகளை கொண்டது. எத்தனை? 4018 அடிகள். சாரி, அது நான் மென்ஷன் பண்ணல. அடுத்த தடவை உங்களுக்கு கொடுக்கும்போது நான் கொடுக்குறேன், மெட்டீரியல் உங்களுக்கு அனுப்பும்போது கொடுக்குறேன். அதில் நூற்பா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 1612. எத்தனை? 1612. அதை வந்து பார்த்தீங்கன்னா 3ஆ பிரிச்சிருப்பாங்க. எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் இருக்கிற 2 எழுத்ததிகாரங்களும் இலக்கணத்தை சொல்லும். ஃபர்ஸ்ட் இருக்கிற அந்த 2 எழுத்ததிகாரமும் சொல்லதிகாரமும் இலக்கணம் ஃபுல்லா. 3வது பகுதி தான் வந்து பார்த்தீங்கன்னா பொருளதிகாரம். அது வந்து பார்த்தீங்கன்னா எழுத்து இலக்கணத்தோட சேர்த்து தமிழ் மக்களோட வாழ்வியலை பற்றி பேசக்கூடியது அந்த 3வது பகுதி. ஸோ 10 பாட்டும் 8 தொகையும் 14 மேல்கணக்கு நூல்கள், தமிழில் தோன்றிய இலக்கியங்கள காலத்தால முற்பட்டது இலக்கியங்கள். சரிங்களா?
கீழ்கணக்கு நூல்கள் திருக்குறளோட சேர்த்து இருக்கிற மற்ற இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பின்னாடி தான் வந்துச்சு. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா தகவல் தான். தொல்காப்பியத்தில் 3 அதிகாரம் இருக்குன்னு புக்கில் கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எழுத்ததிகாரம், அதில் நூல் மரபு, மொழி மரபு, பிறப்பியல், புணரியல்னு இருக்கும். இந்த பிறப்பியல் வரும்போது எழுத்துக்கள் எங்கே பிறக்குது, உயிரெழுத்துக்கள் எங்கே பிறக்குது, மெய்யெழுத்துக்கள் எங்கே பிறக்குது, சார்பெழுத்துக்கள் எங்கே பிறக்குது, புறநடை பிறத்தல், இது எல்லாமே அதில் சொல்லியிருப்பாங்க. புணரியல் அப்படின்னு வரும்போது ஒவ்வொரு எழுத்தும் எப்படி புணருது, புணர்ச்சி விதிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் அடங்கியிருக்கும். சரியா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சொல்லதிகாரத்தில் தான் கிளவியாக்கம், வேற்றுமையியல், வேற்றுமை மயங்கியல், விழிமரபு, பெயரியல், வினையியல், இடையியல், உயிரியல், எச்சவியல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லதிகாரத்தில் வரும். பொருள் அதிகாரம்னு வரும்போது அகத்திணையல், புறத்திணையல், களவியல், கற்பியல், பொருளியல், மெய்ப்பாட்டியல், உவமையல், செய்யுளியல், மரபியல். இது எதுக்கு நான் தொகுத்து கொடுத்துருக்கேன்னா ஒருவேளை இதில் ஏதாவது கேட்டு இது எந்த அதிகாரத்தில் வருது அப்படின்னு கேட்கலாம். சரிங்களா? இங்கே பாருங்க, இது எல்லாமே ஒழுக்கத்தை பற்றி பேசக்கூடியது. அகம், புறம், களவு, கற்பு, பொருள், மெய்ப்பாடு, உவமை, செய்யுள், மரபியல், இதெல்லாம் இதையும் ஓரளவுக்கு கெஸ் பண்ணி போட்டலாம். செகண்ட்ல கதை மட்டும் ஓரளவுக்கு படிச்சிங்க. சரியா? அடுத்து 8 தொகை நூல்கள்லாம் உங்களுக்கு தெரியும். நற்றிணை, குறுந்தொகை, பரிபாடல், பதிற்றுப்பத்து, ஐங்குறுநூறு, கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு. சரிங்களா? இதில் புறநானூறு இன்னும் சில நூட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புறத்திணை பற்றியது, பரிபாடல் அகமும் புறமும் சேர்ந்தது, மற்றதில் ஒரு 2-3 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அகத்தில் வரும். சரிங்களா? 10 பாட்டு அப்படின்னு வரும்போது அதில் 10 நூல்கள் வரும். திருமுருகாற்றுப்படை, புறநாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, நெடுநல்வாடை, மதுரை காஞ்சி, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைப்படு கடாம். ஸோ இதை பற்றி நீங்கள் வந்து தமிழ் கிளாஸில் தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் இப்போ வந்து சிலபஸ்லேருந்து எடுத்துட்டாங்க. ஆனாலும் இதை பற்றி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காலப்போக்கில் போக போக இதெல்லாம் நான் போடுறேன் உங்களுக்கு. சரிங்களா? அடுத்து 14 கீழ்கணக்குன்னு கூறும்போது வந்து பார்த்திங்கன்னா வாழ்வியலை நெறிமுறைகளை எடுத்து இயம்புகின்ற 18 நூல்கள். இது பெரும்பாலும் அறநூல். 14 கீழ்கணக்கில் திருக்குறள் தான் அதில் முன்னாடி இருக்கும். சரிங்களா? நாலடியா, திருக்குறள், சிறுபஞ்ச மூலம், இந்த மாதிரி நிறைய நூல்கள் இருக்கும். 18 நூல்கள் இருக்கும். ஸோ உங்களுக்கு திருக்குறளை பற்றி நீங்கள் தனியாகவே படிப்பீங்க, அதெல்லாம் பின்னாடி வரும். சரியா? ஸோ ஐம்பெருங்காப்பியங்கள் அப்படிங்கும்போது சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. சரிங்களா? இதுக்கப்புறம் தான் ஒரிஜினல் பாடமே ஸ்டார்ட் ஆகும். கல்வெட்டு சான்றுகள், அதாவது கல்வெட்டுகளை பற்றி குறித்து படிப்பது வந்து பார்த்தீங்கன்னா கல்வெட்டியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா எபிகிராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? எபிகிராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? கல்வெட்டுகள் மாதிரி நமக்கு நிறைய சான்றுகள் இருக்குது. செப்பேடுகள், நாணயங்கள், மோதிரங்கள் எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா தகவல்கள் பொறிக்கப்பட்டிருக்கும். ஸோ மொழியின் வரி வடிவம் தோன்றிய காலம் தான் வரலாற்றின் தொடக்க காலம். இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. மொழி நம்ம பேசுகிறோம், அந்த எழுத்து தொடங்குது இல்லையா, அந்த எழுத்து தொடங்குறதுக்கு முந்தைய காலம், அந்த எழுத்து தொடங்குற காலம் தான் வந்து பார்த்திங்கன்னா வரலாற்றின் தொடக்க காலம். சரிங்களா? ஸோ ஆரம்பத்தில் நம்மளுக்கு கிடைச்சது எல்லாமே தமிழ் பிராமி கல்வெட்டுகள். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பிராமியோட ஸ்கிரிப்ட் இப்படி தான் இருக்கும். இதுதான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அப்படியே வரி வடிவமாக மாறிச்சு, வட்டெழுத்தாக மாறிச்சு. தமிழ்நாட்டில் மற்றும் 30க்கும் மேற்பட்ட இடங்களில் தமிழ் பிராமி கல்வெட்டுகள் காணப்படுகிறது. இந்த தமிழ் பிராமி கல்வெட்டுகள் பெரும்பாலும் கற்பாறைகளிலும் குகை வாழ்நிலங்களிலும் காணப்படுகிறது. பெரும்பாலும் சமணத்துறவிகள் வாழ்ந்த குகையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்வெட்டுகள் நம்மளுக்கு கிடைக்குது. போன ஷெடியூலில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் சில புகழூர் கல்வெட்டுலாம் வந்து உங்களுக்கு பிக்சரோட எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டியிருப்பேன். சரிங்களா? இந்த குகைவாழ் இடங்கள் பெரும்பாலும் சமணத்துறவிகள் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாக அமைந்த அந்த பாடம் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்படி இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வலிஞ்சு ஊற்றும், அவங்க இங்கே செதுக்கியிருப்பாங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா குகை இருக்கும். அந்த தண்ணி வடிஞ்சு ஊற்றுது இல்லையா, அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மழைநீர் வடிந்து வெளியேறதுக்கு ஏற்ற மாதிரி அதை செதுக்கிட்டுருப்பாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா வாரி அல்லது கொடுங்கை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எது? வாரி அல்லது கொடுங்கை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அதற்கு கீழே இங்கே பாருங்க இருக்கு புகழூர் கல்வெட்டு. இங்கே தண்ணி வடியும், இங்கே கல்வெட்டோட குறிப்புகள் இருக்கும். சரிங்களா? நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வலுவழுப்பான பாறையை செதுக்கி அதில் வாழ்ந்துருப்பாங்க. அதை வந்து போன படத்துலேயே நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அரசர்கள், வணிகர்கள்
சமணத்துறைகளுக்கு அந்த இடங்களை வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாக அமைஞ்சதை வந்து கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி அவங்க தங்குற மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருப்பாங்க, தானமாக கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா மாங்குளம், முத்துப்பட்டி, புகழூர், அரச்சலூர், கொங்கர் புளியங்குளம், ஜம்பை, மதுரைங்கிற மாதிரி நிறைய இடங்கள்ல உங்களுக்கு குகை கல்வெட்டுகள் கிடைக்குது. இங்கே பாருங்கள், அரச்சலூர் தமிழ் கல்வெட்டு, இது வந்து ஈரோடு பக்கம் இருக்குது. சரிங்களா? இது கொடுங்கனூர் குங்கர் புளியங்குளம், இது மதுரை பக்கம்னு நினைக்கிறேன். சரிங்களா? அரச்சலூருக்குள்ள பிராமி கல்வெட்டு ஸ்கூல் புக் பார்க்கும்போது உங்களுக்கு இது இன்னும் தெளிவாகவே இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்து இந்த 30 இடமும் நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 30க்கும் மேற்பட்ட இடங்கள்னு சொல்லியிருக்காங்க. அந்த 30 இடங்கள் எதுனா அரச்சலூர், அழகர்மலை, ஆனமலை, எடக்கல் கல்வெட்டு, கருங்கலாங்குடி, கலசக்காடு கல்வெட்டு, கழுகுமலை, கீழவளவு, கொடுமணல், சமணர்மலை கல்வெட்டு, சித்தனவாசல். இங்கே பாருங்க, இந்த இதெல்லாம் நீங்கள் வந்து படிக்கும்போது அப்பப்போ கொஞ்சம் எங்கெங்கே இருக்குதுன்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க. அரச்சலூரில் ஈரோடு, அழகர்மலை மதுரை, ஆனமலை வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பொள்ளாச்சி பக்கம் இருக்கும். சரிங்களா? இந்த கொடுமணல் ஈரோடு, சமணர்மலை கல்வெட்டெல்லாம் மதுரை பக்கம் தான் இருக்கும். சித்தனவாசல் புதுக்கோட்டை, திருப்பரங்குன்றம் இதுவும் மதுரை, திருவாதவூர் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் தான் இருக்கும், திருச்சி பக்கம் தான் இருக்கும். பஞ்சபாண்டவர் மலை, புகழூர் கல்வெட்டு ஈரோடு, கரூர், மருகால் தலை, மாங்குளம், மாமண்டூர், முத்துப்பட்டி, மேட்டுப்பட்டி, விக்கிரமங்கலம், தேனூர், இதெல்லாம் மேக்சிமம் மதுரை பக்கத்தில் தான் இருக்கும். அதே மாதிரி ஜம்பை கல்வெட்டு, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த 30 இடம். இதை வந்து ஒரு தடவை வாசித்து 1க்கு 2 வாட்சி வாசித்து படிச்சிங்கன்னா இது மனப்பாடம் வந்துடும். ஸோ இது எப்படி கேட்கலாம் அப்படின்னா, தமிழ் பிராமி கல்வெட்டு காணப்படாத இடம் என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்துட்டு இதில் இல்லாத ஏதாவது கேட்கலாம். சரியா? ஸோ நடுகற்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, போர்க்காலத்தில் இந்த ஆணிரை, அதாவது சங்ககால மக்கள் வந்து முல்லை நிலவாழ மக்கள் வந்து பார்த்திங்கன்னா கால்நடைகள் தான் அவங்களோட செல்வமாக கருதி இருந்தாங்க. அந்த பக்கத்தில் இருக்கிற இனக்குழுவினர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு இனக்குழுவிட்டிருந்து இன்னொரு இனக்குழுவினர் வந்து பார்த்திங்கன்னா கால்நடைகளை கவர்ந்து செல்லுதல் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆணிரை கவர்தல். சரிங்களா? அந்த கவர்ந்துட்டு போனதை வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் மீட்டு கொண்டு வரது வந்து பார்த்திங்கன்னா ஆணிரை மீட்டல். ஸோ இந்த ஆணிரை கவரும் போதும் மீட்டும் போதும் வந்து பார்த்திங்கன்னா 2 குரூப்புக்கும் ஒரு சண்டை நடக்கும்போது என்ன ஆகும்? சண்டையில் யாராவது இறப்பாங்க இல்லையா, வீரமரணம் வருவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இறந்துபடும் வீரர்களை தியாகிகளாக போற்றி அவர் நினைவாக நடுவது தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நடுகள். சரிங்களா? அந்த நடுகளில் வந்து பார்த்திங்கன்னா போர்க்கள காட்சியும் நடுகர்களை குறித்தும் அவற்றை வழிபட்ட முறைகளையும் குறித்து நிறைய சங்க இலக்கியங்கள் சொல்லுது. ஈவன் தொல்காப்பியத்திலே நடுகள் வணக்கம் பற்றி குறிப்பிட்டிருக்கு. சரியா? ஸோ தொல்காப்பியத்தில் நடுகர்கள் நடப்படுவதற்கான வழிமுறைகள் என்னங்கிறதையே சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தேனி மாவட்டம் புலிமான் கொம்பை, தாதாப்பட்டி இந்த இடங்கள்லையும், புதுக்கோட்டை மாவட்டத்தில் பொற்பனை கோட்டைங்கிற இடத்துலையும் தமிழ் பிராமி எழுத்துக்களால் பொறிக்கப்பட்ட சங்ககால நடுகர்கள் காணப்படுகிறது. சங்க காலத்தில் நடப்பட்ட நடுகர்களில் வந்து பார்த்திங்கன்னா உருவம் அல்லது சிலைகள் இல்லை, அவங்களோட பேர், அவங்களோட அந்த ஹிஸ்ட்ரி மட்டும் பொறிச்சிருப்பாங்க. காலப்போக்கில் வந்து பார்த்திங்கன்னா அதில் இந்த மாதிரி உருவம் பறிச்சிருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நடுகள். அந்த ஆணிரை கவர்தல், மீட்டல், நாட்டுக்கோசரம் போராடி சண்டை போட்டவங்களுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக அந்த நடுகளில் நடுகிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான நடுகள் உங்களுக்கு தேனி மாவட்டம் புலிமான் கொம்பை தாதகாப்பட்டியிலையும் அதே மாதிரி புதுக்கோட்டையோட பொற்பனை கோட்டையிலையும் காணப்படுது. இதெல்லாம் பொறுத்துக்களை கேட்டிருக்காங்க. சரிங்களா? சங்க காலத்துக்கு பின்னாடியும் பல்லவர் காலத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய நடுகர்கள் முல்லை நில பகுதிகள், முல்லை நில பகுதினா என்னது, வயலும் காடும் காடு சார்ந்த பகுதி, அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா கால்நடைகள் நிறைய மேய்ச்சிருப்பாங்க. சரியா? திருவண்ணாமலை மாவட்டத்தில் செங்கம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. சரிங்களா? அந்த ஊரில் நிறைய பகுதிகளில் இந்த மாதிரியான நடுகர்களை காணலாம். திருவண்ணாமலை மாவட்டம் ஒரு மாதிரி காடும் மலை எல்லாம் கலந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? யாரோட நினைவாக நடுகர்கள் பெயர் என்ன வந்து பொறிக்கப்பட்டதோ அவங்களோட பெயரும் உருவமும் அந்த திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் சுற்றி இருக்கிற பகுதிகளில் நிறைய இடங்களில் கிடைக்கிறதா சொல்லப்படுறாங்க. ஸோ தேனி புலிமான் கொம்பை தாதாப்பட்டி, புதுக்கோட்டை பொற்பனை கோட்டை, திருவண்ணாமலை செங்கம், இது எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் பிராமி எழுத்துக்கள் கொண்ட உருவம் அல்லது பெயர்களை கொண்ட நடுகர்கள் பரவலாக காணப்படுகிறது. சரியா? அங்கே பாருங்கள், புலிமான் கொம்பையில் ஒரு நடுகள் இருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா குரூப் 1ல் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. சரிங்களா? தேனி மாவட்டத்தோட வைகை ஆற்று பகுதியில் புலிமான் கொம்பை
கோம்பை, புலிமான் கோம்பைங்கிறது இப்போ ஊர், பழைய பேர் வந்து பார்த்திங்கன்னா புள்ளிமான் கோம்பை அப்படிங்கிறது. 2006ஆம் ஆண்டு இந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா நடுகற்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா கூடல் கோள் ஆகோல் ஏடு தீயன் அந்தவன்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரூப் 1ல் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. இதை அப்படியே கொடுத்துட்டு இதை அப்படியே பிரித்த மாதிரியோ இதை சரியாக வரிசைப்படுத்தி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. கூடல் ஊர் ஆகோல் பெடுதியன் அந்தவன்கள். கூடலில் ஆநிறை கவர்ந்த போது நடந்த பூசலில் கொல்லப்பட்ட தீயன் அந்தவன் அப்படிங்கிறது அவரோட பேர். இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ் பிராமியோட எழுத்து வடிவம். புரியுதா? புரியல. இதுலேருந்து தான் வட்டெழுத்து ஒரு மாதிரி மாறுச்சு. சரிங்களா? இதை தான் அப்படியே நம்ம டெவலப் பண்ணி இப்படி இருக்குது. சரிங்களா? ஃபஸ்ட்டு இருக்கிற இங்கே பாருங்கள், இந்த எழுத்து வந்து பார்த்திங்கன்னா கூடல் அப்படிங்கிற மாதிரி மீனிங் வரும். இந்த மாதிரி மீனிங்கில் வரும். இதை வந்து படிக்கிறவங்களுக்கு தான் படிக்க தெரியும். சரிங்களா? இதை கொடுத்துட்டு இது எந்த ஊருன்னு கூட கேட்கலாம். திண்டுக்கல் மாவட்டம் புலிமான் கொம்பை, சரி தேனி மாவட்டம் புலிமான் கொம்பை. தேனி மாவட்டத்தில் புலிமான் கொம்பையும் தாதாப்பட்டிங்கிற ஊர்லேயும் இந்த மாதிரி நடுகள் கிடைக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வரலாற்று சான்றுகளாக நமக்கு கிடைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சுடுமண் கால எழுத்து பொறிப்புகள். இங்கே ஒரு எழுத்து பொறிப்பு இருக்குது பாருங்கள், சுடுமண்ணால் செய்யப்பட்டதில். இங்கே பாருங்கள் ஒரு எழுத்து பொறிப்பு இருக்கா? இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் தமிழ் பிராமி கல்வெட்டுகள் கிடைக்கிது நமக்கு. அந்த மக்களோட பெயர்கள், அது யார் பயன்படுத்தியிருந்தாங்களோ அந்த மக்களோட பெயர்கள் வந்து பார்த்திங்கன்னா பொறிக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான சுடுமண் பொறிப்புகள் தமிழ்நாட்டில் எங்கே கிடைக்குதுன்னு வந்து பார்த்திங்கன்னா அரிக்கமேடு, அழகன்குளம், கொடுமணல், கீழடி, இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி உங்களுக்கு சுடுமண் பொற்களங்களில் தமிழ் பிராமி எழுத்துக்களால் பொறிக்கப்பட்ட பெயர்களை கொண்ட சுடுமண் களங்கள் சரியா உங்களுக்கு கிடைக்குது. அதே மாதிரி நம்ம மேலே சொன்னோம் இல்லையா, தமிழர்கள் வந்து கடல் கடந்து வியாபாரம் பண்ணாங்கன்னு. ஸோ எகிப்து நாட்டோட பெரேனிகா அப்படிங்கிற ஊர்லேயும் குசேர் அல் காதீம் அப்படிங்கிற இடத்துலையும் நம்மளுக்கு 2 இடத்துல கிடைக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா குசேர் அல் காதீமில் கிடைக்கப்பட்ட ஒரு சுடுமண் களம், இந்த பிக்சரில் இருக்கிறது. சரிங்களா? பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெரேனிகாவோட பிக்சரு இடம்பெறும். ஓமன் நாட்டில் கோர் ரோரி அப்படிங்கிற இடத்திலும் தமிழ் பிராமி எழுத்துக்களால் பொறிக்கப்பட்ட சுடுமண் களங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அப்போனா என்ன மீனிங்கு? உன்னை எகிப்துலேருந்து இங்கே வந்து பிஸ்னஸ் பண்ணியிருக்கணும், இங்கே இருக்கிறவங்க போய் எகிப்தில் போய் பிஸ்னஸ் பண்ணியிருக்கணும். ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஜிப்தில், அதாவது எகிப்தில் நிறைய இடங்களில் தமிழர்களுக்கும் நமக்கும் தமிழர்களுக்கும் எகிப்திலுக்கும் இருக்கிற தொடர்பு இருக்கிற மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது. அங்கே ஒரு மன்னன் வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. அந்த மன்னனோட பேரே வந்து பார்த்திங்கன்னா ஆக்கியநாதன். அது வெள்ளக்காரன் ப்ரொனன்சியஸில் வேற மாதிரி சொல்லுவாங்க. சரிங்களா? ஆக்நேத்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக ஆக்கியநாதன் அது ஒரு அரசராக இருந்திருக்காரு. எகிப்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழர்கள் வாழ்ந்திருக்காங்க, தமிழர்கள் போய் இருந்திருக்காங்க, அவங்க வந்து வியாபாரம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட இந்த கிரேக்கர் லாங்குவேஜ் இருக்குது பார்த்தியா, கிரேக்க லாங்குவேஜும் அவங்க எகிப்தியரோட யூரோக்ளிப்டஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த எழுத்து முறையும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இதோட கொஞ்சம் ஒத்து போகும். அதில் சில தமிழ்நாட்டை பற்றிய குறிப்புகளும் இருக்குது. ஸோ இந்த கல்வெட்டுகள் மூலமாக பண்டைய தமிழர்கள் மேற்காசியானா ஐரோப்பா தாண்டியும் ஐரோப்பா கூடயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வணிகத்தில் ஈடுபட்டிருக்கோம் அப்படிங்கிறதுக்கான ஆராய்ச்சி சான்றுகள் கிடைக்குது. எகிப்து வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரோமானிய அரசர்களால் வந்து பார்த்திங்கன்னா பிடிக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? ஸோ ரோமானிய பேரரசுக்கும் நம்ம போய் வணிகத்தில் போயிருக்கோம். ஸோ ஒரு பொருள் தமக்கு உரியது, அதாவது கல்யாணத்துக்கு நம்ம சீர் கொடுக்கும்போது என்ன பண்ணுவோம், இப்போலாம் யாரும் அந்த மாதிரி கொடுக்கறதில்ல. எனக்கு நான் 90ஸ்னால அப்போலாம் கல்யாணத்தில் பார்த்துருக்கேன். எல்லா பாத்திர கடையிலையும் பேர் எழுதுறதுக்கு ஒன்று இருக்கும். அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம் தான் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு வந்து வைப்பாங்க. ஸோ அவங்க யார் பேர் கொடுக்குறாங்க அதை பொறிப்பாங்க. இது இப்போ வந்த பழக்கம் இல்லை, காலங்காலமாக இருக்குது. ஸோ மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பொருள் பானை இந்த மாதிரி இடங்கள்ல தமக்குரியதுங்கிற மாதிரி அவங்களோட பெயரை பொறிச்சிருப்பாங்க. சரிங்களா? சில பெயர்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எழுத்திலும், சிலது தமிழ் பிராமி எழுத்திலும், சில தமிழ் பிராகிருத மொழியிலும் இருக்குது. ஸோ கப்பல் அல்லது வண்டிகளில் நிறைய பேர் நிறைய பொருள் எடுத்துகிட்டு போகும்போது மாற்றி எடுத்துகிட்டு போகக்கூடாதுங்கிறதுக்கோசரம் பறிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான இடம் நமக்கு கிடைச்சிருக்கு. பாருங்கள், அழகன்குளம்னு ராமநாதபுரம் பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா கப்பல் உருவம் பொறிக்கப்பட்ட ஒரு பானை வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. சரிங்களா? ஸோ இதுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா இந்த சான்றுகள்லாம் நம்ம கடல் கடந்து வாணிகம் பண்ணியிருக்கோம், ரொம்ப வருஷமாக இருக்கோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரைடு நமக்கு. ஸோ இல்லை பிராகிருதம்னு கொடுத்துருக்காங்களா, பிராகிருங்கிறது ஒரு மொழி இப்போ ரைட்டிங்கில் இல்லை. ஸோ வட இந்தியர்களோட காலத்தில்
அசோகர் காலத்துல வட இந்தியாவில் பேசப்பட்ட மக்களால் பேசப்பட்ட மொழி தான் வந்து பார்த்தீங்கன்னா பிராகிருதம். அதாவது பல்லவர் காலத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் லாங்குவேஜாக சமஸ்கிருதம் வந்துடும். மக்கள் பேசக்கூடிய பயன்பாட்டுக்கு இருக்கிற மொழியாக வந்து பார்த்தீங்கன்னா பிராகிருதம் இருக்கும். ஸோ பிராகிருதம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மௌரியர்கள் காலத்தில் சந்திரகுப்த மௌரியர் அசோகருக்கு முன்னாடி காலத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொழி வட இந்தியாவில் பேசப்பட்டிருக்கு. ஸோ தமிழ் பிராகிருதம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிராகிருதமும் தமிழும் கலந்து எழுதக்கூடிய வடிவம். சரியா? ஸோ அடுத்து தொல்லியல் ஆய்வு களங்கள். ஸோ தொல்லியல் அகலாய்வு பணிகள்னா ஒரு இடத்த வந்து பார்த்தீங்கன்னா இது பாருங்க கீழடி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப ரொம்ப அந்த டூத் ப்ரஷ் மாதிரியான இருக்கிற இதில் வந்து மேலேருந்து அப்படியே இது பண்ணி ரொம்ப பொறுமையாக பண்ணக்கூடியது. சரிங்களா? இந்த அகலாய்வுலேருந்து நமக்கு கிடைக்கும் போது நம்ம தமிழ் சமூகம் எவ்வளோ பழமையான தமிழ் சமூகம் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். அது நிறையா பேர் தடுக்கிறாங்க, நிறைய பேர் வெளியும் கொண்டு வராங்க. ஸோ கீழடியெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டால் அந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது. ஸோ இந்த தொல்லியல் ஆய்வுகள் மூலமாக நமக்கு என்ன வரும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சங்ககால மக்களின் வாழ்க்கை முறைகள் கிடைக்கும். ஸோ தமிழ்நாட்டில் நிறைய எக்ஸிபிஷன் பாயிண்ட் இருக்குது. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா புதுச்சேரியில் இருக்கிற அரிக்கமேடு, ராமநாதபுரத்தில் அழகன் குளம், அப்புறம் கீழடி, ஈரோடோட கொடுமணல், அப்புறம் திருச்சி உறையூர், கரூர், காஞ்சிபுரம், காவிரி பூம்பட்டினம், கொற்கை, வசமசமுத்திரம், கேரளாவோட பட்டணம்னு ஒரு ஏரியா இருக்குது. அங்கே பண்ண ஒரு அகலாய்வில் சங்ககால மக்களோட வாழ்க்கை முறையில் கிடைச்சிருக்கு. கேரளாங்கிறது பாருங்க தமிழ் அப்படின்னு வரும்போது ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, அதுக்கு மேலே வந்து சாதவாகனல், ஒடிசா எல்லாத்துக்கும் நாம் தான் தாய்மொழி. அவங்க இப்போ ஒத்துக்காமல் இருக்கலாம், சரிங்களா, சண்டை போடலாம், ஆனால் எல்லாத்துக்கும் நாம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஜின். ஸோ கேரளாவோட பட்டணத்தில் தமிழர்களோட சங்ககால வாழ்வியல் முறைகள் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த அரிக்கமேடு அப்படிங்கிற பகுதியோட அகலாய்வு தளம். சூப்பராக இருக்குல்ல? ஸோ இந்த அகலாய்வு தளம் இருக்கு இல்லையா, புதுச்சேரி பக்கத்தில் இருக்கிற அகலாய்வு, இது வந்து பார்த்திங்கன்னா இது பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது இல்லையா எவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு துறைமுக பட்டினமாக இருந்திருக்கு. சரிங்களா? அதை கண்டுபிடிச்சவங்க வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டனை சேர்ந்த ராபர்ட் எரிக் மார்டிமர் வீலர். ரொம்ப முக்கியம். அது மார்டிமர் வீலர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். அவர் சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு வருவார், அரிக்கமேடுக்கு வருவார், நிறைய இடங்களுக்கு வருவார். அதே மாதிரி பிரான்ஸை சேர்ந்த ஜேஎம் கசால் அப்படிங்கிறவரும், நம் நாட்டை சேர்ந்த கோஷ், கிருஷ்ணதேவா, இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அரிக்கமேடில் அகலாய்வு பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னென்ன வருஷங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நான் வெளியே அவுட் சோர்ஸ்லேருந்து உங்களுக்கு எடுத்து கொடுத்துருப்பேன். மார்டிமர் வீலர் அரிக்கமேடு 1945. சரிங்களா? அதே மாதிரி மேரி கசால், இங்கே பாருங்கள் ஜேஎம் கசால், ஃப்ரான்ஸு. ஸோ ஃப்ரான்ஸுங்கும் போது இவர் பிரிட்டிஷாக தானே இருப்பார். ஸோ சாரி பிரான்ஸாக தானே, பாண்டிச்சேரின்னு வரும்போது ஃப்ரான்ஸாக தானே இருப்பார். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா மேரி கசால் 1947 to 50. அப்புறம் விமலா பெக்லி அப்படிங்கிறவங்களும் 1989, 92 ரீசெண்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரிக்கமேடை அகலாய்வு செய்த அறிஞர்கள் அவங்க பண்ண வருஷம். சரிங்களா? அரிக்கமேடு அகலாய்வில் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இல்லையா இந்த பகுதிகள், இதெல்லாம் கிடைச்சிருக்கு, இப்போவும் இருக்குது. சரிங்களா? இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு பண்டக சாலை இருந்திருக்கு, அதாவது மார்க்கெட் மாதிரி ஒன்று இருக்குது. இது செவ்வகம் வடிவ கொண்டது அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. பெரிய செங்கற்களை வச்சு கட்டியிருக்காங்க. சரி, அதே மாதிரி இந்த பண்டக சாலை வந்து பார்த்திங்கன்னா ஆற்றங்கரையை நோக்கி இருந்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது ஒரு துறைமுகப்பட்டினம். அதே மாதிரி அங்கே வந்து பார்த்திங்கன்னா துணிகளுக்கு சாயம் இட்ட சாயப்பற்றைகளும் தொட்டிகளும் அரிக்கமேடில் இருந்திருக்கு. அதே மாதிரி அங்கேருந்து கழிவு நீர் வெளியேறதுக்கு செல்வதற்கு வசதியாக சின்ன சின்ன வாய்க்காலும் தனித்தனியாக அமைச்சிருக்காங்க. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகத்தோட ஓரளவுக்கு ஒத்து போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக கீழடி, ஆதிச்சநல்லூரோட கம்பேர் பண்ணும்போது அரிக்கமேடு வரலாறு கம்மி தான். இதே வந்து பார்த்திங்கன்னா சிந்து சமவெளியோட ஒத்து போகணும். அவங்களுக்கு முன்னாடியே நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இருந்திருக்கும். அதாவது ஒரு நாகரிகம் பெற்ற ஒரு சமூகமாக இருந்திருக்கும். சரியா? ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சரக்கு கிடங்குகள் இருந்திருக்கு, தொட்டி இருந்திருக்கு, உறைகிணறுகள் இருந்திருக்கு, தெருக்கள் வந்து பார்த்திங்கன்னா அழகாக இருந்திருக்கு. இதெல்லாம் உருவாக்கிய திட்டமிட்ட நகரமாக தான் வந்து பார்த்திங்கன்னா அரிக்கமேடு நமக்கு தெரியுது. சரிங்களா? ஸோ இந்தியன் ஆர்கியாலஜி 1861 பக்கமாக ஆரம்பிச்சிருப்பாங்க. சரிங்களா? ஏஐசி ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா, இந்திய தொல்லியல் துறை. இது வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு காலகட்டங்களில் வாழ்ந்த பல்வேறு மக்களோட நினைவு சின்னங்களை இது பாதுகாக்குது. இது மத்திய அரசு கீழே இருக்குது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய எக்ஸிபிஷன் பண்ணும்போது நமக்கு பர்மிஷன் கிடைக்க மாட்டேங்குது. சில சமயம் அவங்க அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஸோ தமிழ்நாடு தனியாக ஒரு தொல்லியல் துறை வச்சுருக்கு.
அந்த தொல்லியல் பொருட்களை பாதுகாப்பதற்காக சில முக்கியமான சட்டங்களை இந்திய அரசு இயற்றிருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்திய புதையல் சட்டம் 1878 வெள்ளக்கார பீரியட்லேயே கொண்டு வந்துட்டாங்க. அதாவது புதையல் கிடைச்சா கவர்மெண்ட்டுக்கு சொந்தம் அப்படிங்கிறாங்களா, அதெல்லாம் இது கீழே தான் வரும். அதே மாதிரி பழங்கால பொருட்கள் கலை கருவூரங்கள் 1978 இந்த சட்டம். பழமை வாய்ந்த நினைவு சின்னங்கள் தொல்லியல் ஆய்வுக்களங்கள் எஞ்சிய பொருட்களின் பாதுகாப்பு சட்டம் 1958. ஸோ நீங்கள் ஒரு இடத்துக்கு போய் ஒரு பழங்கால இடத்துக்கு போய் அந்த இடத்த டேமேஜ் பண்ணுறீங்கன்னா இந்த சட்டம்லாம் உங்கள் மேலே பாஞ்சி உங்களை வந்து ஜெயிலில் போடுவாங்க. சரிங்களா? ஸோ பண்பாட்டு பொருட்கள் கல்வெட்டு சான்றுகள் மற்றெல்லாம் பார்த்தோம். பண்பாட்டு பொருட்கள்லாம் நம்மளுக்கு நிறைய இடங்களில் கட்டுமானங்கள், சங்குகள், மணிகள், சங்கு வளையல்கள், புடைப்பு மணிகள், கேமியோ அப்படின்னு சொல்லுவாங்க, புடைப்பு மணிகள், செதுக்கு வேலைப்பாடுகள் கொண்ட பொருட்கள், இண்டலிஜியோ அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதெல்லாம் நிறைய நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. தமிழ் பிராமி சுடுமண் ஓடுகள், பல வகை நாணயங்கள் கிடைச்சிருக்கு. வாழ்க்கை முறை, கலைகள், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது மூலமாக. சரிங்களா? புடைப்பு மணிகள்லாம் கேமியோ அப்படின்னு சொல்லுவாங்க. விலையுறந்த நவமணிகளின் மேற்புறத்தில் வேலைப்பாடு மிக்க உருவங்கள் செதுக்கப்பட்டவை. அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு நெக்லஸ்னா என்ன பண்ணுவாங்க, அதில் நிறைய வேலைப்பாடு இருக்குல்ல, அந்த மாதிரியான வேலைப்பாடுகள் அப்பவும் இருந்திருக்கு. ஸோ இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாணயங்களுக்கு வரோம். சரிங்களா? இங்கே பாருங்கள், இது சோழர் கால நாணயம், இது வந்து பார்த்திங்கன்னா சேரர் கால நாணயம், இது பாண்டியர்கள் கால நாணயம், இது வரை பார்த்திங்கன்னா திருவாங்கூர் சமஸ்தானம். இதெல்லாம் ஓரளவுக்கு வளர்ந்தது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் கம்பேரே பண்ண முடியாது. இதெல்லாம் காலத்தால் முந்தையது. அப்பயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி செதுக்கு உருவம்லாம் வச்சுருக்காங்க பாரு. இதான் வந்து பார்த்திங்கன்னா புடைப்பு எழுத்துக்கள், புடைப்பு சிற்பங்கள் கொண்ட காயின்ஸ். சரிங்களா? ஸோ சங்க காலத்தில் வணிக பயன்பாட்டுக்கும் அந்நிய செலாவணிக்கும் நாணயங்கள் புழக்கத்தில் இருந்திருக்கு. சேர பாண்டியர்கள் மூவேந்தர்கள் காலத்திலையும் முத்திரை பதிக்கப்பட்ட நாணயங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. ரோமானிய நாணயங்கள் நிறைய கிடைச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சங்க காலத்தில் வாழ்ந்த மக்களோட வாழ்க்கை முறைகள், அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு அரிய கருவூலங்கள். சரியா? இதெல்லாம் தான் பாருங்க, இந்த பாடம் படிக்கும்போது எங்கெங்கே எதை கிடைச்சிருச்சுப்பாங்க, அதை மட்டும் பாயிண்ட் எடுத்து வச்சுங்க. சேர சோழ பாண்டியத்துலேருந்து நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கலாங்கிறது நீங்கள் பாயிண்ட் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் எங்கே என்ன கிடைச்சிருக்கு? கொடுமணல், ஈரோடு கொடுமணல் போடி நாயக்கர்கூரில் முத்திரை பதித்த நாணயங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி ரோமானிய நாணயங்கள் தென்னிந்தியாவில் குறிப்பாக கோயம்புத்தூர் மண்டலத்தில் செறிந்து காணப்படுகிறது. இது ஒரு டிஎன்பிசி கொஸ்டின். இது தமிழ் புக்லேயே வரும். ரோமானிய நாணயங்களோட குவியிலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கோயம்புத்தூரில் கிடச்சிருக்கு. ஆனால் இதில் என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா, கோயம்புத்தூர் சைடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய கடல்லாம் கிடையாது. ஆனால் அங்கே ரோமானிய நாணயங்கள் கிடைச்சிருக்கு. அப்படின்னா கோயம்புத்தூரோட அந்த வணிக வரலாற்றை நீங்கள் என்னன்னு தெரிஞ்சுங்க. அதே மாதிரியே அழகன்குளம், கரூர், மதுரை இந்த இடங்கள்லையும் உங்களுக்கு நாணயங்கள் கிடைச்சிருக்கு, ட்ரெஷர்ஸ் கிடைச்சிருக்கு. அதெல்லாம் பாதுகாத்துருக்காங்க. இப்போ புதுக்கோட்டையில் கிடைச்ச ரோமானிய நாணயங்கள், புதுக்கோட்டைனா பொற்பனை கோட்டையாக இருக்கலாம். சரியா? புதுக்கோட்டைக்கு இப்போ இந்த புதுக்கோட்டைனா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் சிவகங்கை இருக்கும். சிவகங்கையில் தான் உங்களுக்கு கீழடி இருக்குது. சரிங்களா? இதெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புள்ளது தான். இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் இருக்கிற பிக்சர்ஸுங்க, அதனால தான் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், பார்த்து வச்சுங்க சும்மா. அதே மாதிரி முத்திரை பதிக்கப்பட்ட நாணயங்கள் இங்கே பாருங்கள், ஒரு சைடு பார்த்தீங்கன்னா பிளைனாக இருக்குது, இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா சுட இருக்கும்போது அந்த முத்திரை பதிச்சிருக்காங்க. ஸோ கட்டி வடிவிலான தங்கம் அல்லது வெள்ளி போன்ற மதிப்புமிக்க உலோகங்கள் புள்ளியன்னு சொல்லுவாங்க. கட்டியாக இருக்குல்ல, அப்படி கட்டி மாதிரி இருக்கிறதெல்லாம் தங்கம் வெள்ளியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புள்ளியன் காயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? தொடக்க கால இந்தியாவில் முத்திரை பதித்த நாணயங்கள் தான் பயன்பாட்டில் இருந்திருக்கு. வெள்ளியும் பெரிய அளவில் நம்ம குறியிடப்பட்ட முத்திரைகள் கொண்டு பயன்படுத்தியிருக்கோம். சரிங்களா? தமிழ் மொழி இல்லாத பிறநிலை சான்றுகள் அப்படிங்கும்போது நிறைய இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அர்த்த சாஸ்திரம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அர்த்த சாஸ்திரம். அர்த்த சாஸ்திரம் யார் எழுதியிருப்பாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா சந்திரகுப்த மௌரியரோட காலத்தில் வாழ்ந்த மௌரியர் காலத்தில் வாழ்ந்த கௌலியர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா சாணக்கியர் அப்படின்னு சொல்லுவோம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எப்படி ஆட்சி முறை பண்ணணும், தண்டனை என்ன, எதை எப்படி விசாரிக்கணும், ஆட்சி முறை என்ன, பொருளாதாரம் என்ன, நிதி எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய மனு சாஸ்திரம்லாம் அதில் இருக்கும். சரிங்களா? அந்த அர்த்த சாஸ்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிய மன்னர்களோட குறிப்புகளான பாண்டிய காவடகா அப்படிங்கிற மாதிரி குறிப்பு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிய நாட்டோட கொற்கை முத்தை பற்றியும் கடல்கள் பொருட்களை பற்றியும் குறிப்பதாக இருக்குது. நல்லா நான் வச்சுங்க. அசோகர் காலத்துக்கு முன்னாடி வாழ்ந்த
யாரு? சாணக்கியர் எழுதிய அஸ்த சாஸ்திரத்தில் பாண்டிய கவடகா அப்படிங்கிற ஒரு குறிப்பு மூலமா பாண்டிய முத்துக்களை பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு இது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா மகாவம்சம். மகாவம்சம் தீபவம்சம் 2 புக் இருக்கும். சரிங்களா? பாலி மொழியில் எழுதப்பட்டது. இலங்கையோட புத்த சமய வரலாற்றை கூறிய நூல் வந்து பார்த்தீங்கன்னா மகாவம்சம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தீபவம்சம் இருக்கும். அங்கே இலங்கை மன்னர்கள் அவங்க தமிழர்களோட கொண்டிருந்த உறவு முறைகளை பற்றி சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா தீபவம்சம். புத்த வரலாற்று வந்து பார்த்தீங்கன்னா பாலி மொழியில் இருந்திருக்கும். ஸோ அந்த புத்த வரலாற்றில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருந்த வணிகர்கள் இலங்கை வந்து வியாபாரம் பண்ணது, வணிகம் பண்ணதை பற்றிய குறிப்புகள் இருக்குது. குதிரை வணிகர்களை பற்றி அந்த நூலில் குறிப்பிட்டிருக்காங்க. இதில் மகாவம்சம் இது எந்த மொழின்னு வந்து பார்த்தீங்கன்னா பாலி மொழி. புத்த வரலாறு இன்ன வரைக்கும் இலங்கையில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு வழிபாடு எதுனா புத்த வழிபாடு தான். சரிங்களா? எரித்ரியன் கடலை பெர்புலஸ் ஆஃப் எரித்ரியன் சி. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போன ஷெடியூலையும் பார்த்துருப்போம். இது ஒரு கிரேக்க நூல், லத்தீன் மொழியில் இருக்கும். பெரிபுலஸ் அப்படின்னா வழிகாட்டின்னு அர்த்தம். மாலுமிகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடற்பயணத்துக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. செங்கடலை சுற்றி அப்படி இந்தியாவுக்கு போகிறது. செங்கடலை சுற்றிக்கிற பரப்பை தான் வந்து பார்த்தீங்கன்னா எரித்ரியன் கடல் அப்படின்னு சொல்லுவாங்க, எரித்ரியன் சி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த நூலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குறிப்புகள், அந்த எரித்ரியன் கடலின் பெர்புலஸ் அப்படிங்கிற குறிப்புகளில் வந்து பார்த்தீங்கன்னா முசிறி, தொண்டி, குமரி, கொர்க்கை ஆகிய சங்ககால துறைமுக பட்டினங்கள் பற்றியும் சேர பாண்டிய அரசுகளோட குறிப்புகள் பற்றியும் இதில் குறிச்சிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கிபி 1ஆம் நூற்றாண்டு. ஆனால் நம்மளோட ஹிஸ்ட்ரி அதுக்கு முன்னாடி கிமு. சரியா? ஸோ செங்கடல் பண்டைய கடற்பயண நூல் இது, கிரேக்க ரோமான கடல் பயண நூல் இது. செங்கடல் பற்றியும் அரேபிய கடல் பற்றியும் இந்திய பெருங்கடல் வழியாக இந்தியாவுக்கு வரதை பற்றியும் அங்கு மேற்கொள்ளப்பட்ட வணிகங்கள், வர்த்தக பாதைகள், துறைமுகங்கள் பற்றியும் அதில் விரிவான தகவல்கள் அந்த நூலில் இருக்குது, அந்த குறிப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ பெரிபுலஸ் அப்படிங்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி போன இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அது தெளிவாக கொடுத்துருப்பேன். சரிங்களா? இது ஆசிரியர் பேர் நம்மளுக்கு தெரியல. ஒரு கிரேக்க வணிகராக இருக்கலாம், அவர் இந்தியாவுக்கு வந்துட்டு போயிருக்கலாம். ஸோ செங்கடல், ஏமன் வளைகுடா, பெருங்கடல் பற்றிலாம் சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்து பிலினியோட இயற்கை வரலாறு. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 1ஆம் 2ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் இதுப்பட்டது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோமானிய லத்தீன் மொழியில் எழுதப்பட்ட ஒரு நூல். ஸோ ரோமானிய பேரரசோட இயற்கை வளங்களை பற்றி தெளிவாக குறிக்கும். அதே மாதிரி வடகிழக்கு ஆப்பிரிக்காவில் அருகில் உள்ள ஓசலிஸ் அப்படிங்கிற துறைமுகத்திலிருந்து பருவக்காற்று வீசிச்சுன்னா 40 நாளில் நம்ம இந்தியாவுக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரியான குறிப்புகள் அதில் இருக்குது. அப்போனா என்ன அர்த்தம்? பிலினியோட இயற்கை வரலாறு நூல்லையும் இந்தியர்களை பற்றிய குறிப்புகளும், இந்தியாவில் நடந்த வணிகம், அங்கே எப்படி போகணும், எப்போ போகணும் அப்படிங்கிற குறிப்புகள் அதில் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா பக்காரே அப்படிங்கிற ஒரு இடத்த பற்றி குறிச்சிருக்காங்க, ஒரு துறைமுகத்தை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. கேரள கடற்கரையில் பக்காரே அப்படிங்கிற ஒரு துறைமுகம் இருந்துச்சு. அது பாண்டிய மன்னர்களோட, மதுரை ஆண்ட பாண்டிய மன்னர்களோட கட்டுப்பாட்டில் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ரோமானிய பிலினி வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்டிருக்காரு. ஆனால் அந்த பக்காரே அப்படிங்கிற துறைமுகத்தோட தற்கால பெயர் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியல. சரிங்களா? இந்தியாவில் நடைபெற்ற மிளகு வணிகம். ஸோ இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இந்திய மெடிசன் வந்து பார்த்திங்கன்னா மிளகு தான், அதை நோக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா கிரேக்கர்கள், ரோமானியர்கள், ஐரோப்பியர்கள் எல்லாம் வந்தாங்க. ஸோ இந்த மிளகை வாங்கிறதுக்கு ரோமானிய நாட்டு செல்வம் வந்து கரைஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரியான குறிப்புகள் பிலினியோட இந்த இயற்கை வரலாறு நூலில் இருக்குது. ஸோ அப்போ இந்தியாவில் மிளகுக்கு இருந்த மதிப்பையும் பெருமையும் தெரிஞ்சு வச்சுங்க. ஸோ பிலினியோட இயற்கை வரலாறு நான் போன வீடியோவில் கொடுத்துருப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா லத்தீன் மொழி 37 தொகுதி. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதோட நம்ம ஒரு மாடர்ன் வெர்ஷன்னு சொல்லலாம். இப்படி தான் இருந்திருக்கு. அப்பயே வந்து பார்த்திங்கன்னா கலர்லாம் பண்ணி நீட்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரேக்க ரோமான எழுத்தில் குறிச்சிருக்காரு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தாலமியோட புவியியல். இது 2ஆம் நூற்றாண்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வரைபடம். இந்த வரைபடத்தில் வந்து பார்த்திங்கன்னா காவிரி பூம்பட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா கபாரிஸ் எம்போரியம்னும், கொர்க்கை வந்து பார்த்திங்கன்னா கொர்கோய் அப்படின்னு சொல்லிட்டோம், கன்னியாகுமரி வந்து பார்த்திங்கன்னா கொமாரி அப்படின்னு சொல்லிட்டோம், முசோரி வந்து பார்த்திங்கன்னா முசிரிஸ் அப்படின்னும் குறிப்பிட்டிருக்காரு. சரிங்களா? ஸோ இந்த தாலமியோட இந்த புவியில் வந்து பார்த்திங்கன்னா 2 காலகட்டம். இது வந்து பார்த்திங்கன்னா போன ஷெடியூலையும் கொடுத்துருப்பேன். எகிப்தை ஆண்டிய தாலம் பேரரசு ஒரு காலம், ரோமானிய அறிஞர் கிளாடியஸ் டலாமெஸ் அப்படிங்கிற டோலமியோட புவியியல் கோட்பாடை உருவாக்கியது. ஸோ இந்த எகிப்தோட அப்போ அந்த தலைநகரம் தான் வந்து பார்த்திங்கன்னா அலெக்சாண்ட்ரியா. சரியா? நிறைய புவியியலோட வரைபடங்களை வந்து பார்த்திங்கன்னா அதில் எழுதியிருக்காரு. இதுதான் அந்த தாலமியோட புவியியல்.
இது இன்ன வரைக்கும் அவங்க பத்திரமா வச்சுக்கிறது பெரிய விஷயம். ஆனால் அப்பயே அவங்க அந்த அளவுக்கு இந்தியா சேட்டலைட் இல்லாதப்ப இப்படி தான் இருக்குன்னு சொல்லி கெஸ் பண்ணி எழுதி வரைஞ்சிருக்காங்களா, அது எவ்வளோ பெரிய விஷயம், ரொம்ப பெரிய விஷயம் அதெல்லாம். சரிங்களா? அடுத்து பியூட்டிங்கேரியன் அட்டவணை. இது வந்து பார்த்தீங்கன்னா பியூட்டிங்கேரியன் டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் ஒரு ரோமானிய பேரரசின் சாலைகள் குறித்த விளக்கப்படம். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட முசிறி துறைமுகத்துக்கு எப்படி போகலாம் அப்படிங்கிற குறிப்புகள் இருக்குது. அதே மாதிரி இந்த குறிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா தப்ரோபேன் அப்படின்னு வந்து சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா இலங்கை தீவை வந்து பார்த்தீங்கன்னா தப்ரோபேனும், முசிறி துறைமுகத்தை முசிரிஸ் அப்படின்னு குறிச்சிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரேக்க ரோமானிய லத்தீன் எழுத்தில் தான் இருந்திருக்கும். ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா தொண்டியை வந்து பார்த்தீங்கன்னா திண்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கொர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா கொர்க்கோயின்னு சொல்லியிருக்காரு. குமரி வந்து பார்த்தீங்கன்னா கொமாரியா அப்படிங்கிற மாதிரி இந்த வரைபடத்தில் அது இதுதான் அந்த வரைபடம். சூப்பராக இருக்குல்ல, செம்ம மேட்டரில். ஆனால் இதோட நம்ம ஆளுங்க பெருசுங்க, அதை மட்டும் தெரிஞ்சுங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வியனாவோட பாப்ரஸ் தாள் ரொம்ப ஃபேமஸ். இதுதான் அந்த வியனாவோட அந்த வணிக ஒப்பந்தம், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஒப்பந்தம். தமிழர்கள் எவ்வளோ பெரிய ஆள்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உலகம் முழுவதும் ரோமானிய கிரேக்க பேரரசை பற்றிய தகவல்கள் வெள்ளைக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆர்ஜின் அப்படிங்கிறதுனால திரிச்சு வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்களே இங்கே வந்து வியாபாரம் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ இந்த வியனா பாப்ரஸ் அப்படிங்கிறது 2ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. முசிறியில் நடைபெற்ற ஒரு வணிகம் தொடர்பான குறிப்பு. இது மொத்தமும் தமிழில் இருக்குது. சரிங்களா? இப்போ வரைக்கும் இது இருக்குது, அருங்காட்சியகத்தில் வச்சுருக்காங்க. ஆஸ்திரிய நாட்டோட வியனா அப்படிங்கிற அருங்காட்சியகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது இருக்குது. சரிங்களா? இது ஒரு எழுத்துப்பூர்வமான ஒரு அக்ரிமெண்ட், ஒப்பந்தம். ஹெர்மா போலன் அப்படிங்கிற ஒரு பெயருடைய கப்பலில் இருந்த ரோமானிய நாட்டிற்கு ஏற்றுமதியான மிளகு, தந்தம் மற்றும் மற்ற சரக்குகள் பற்றிய குறிப்புகள் இதில் இருக்குது. ஸோ பண்டைய எகிப்தில் வந்து பார்த்திங்கன்னா பாப்ரஸ் அப்படிங்கிற நாளிலிருந்து நான் இருக்கு இல்லையா, நாணல் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த நாணல்லேருந்து தயாரிக்கப்பட்ட ஒரு தாள், பேப்பர் மாதிரி இது. ஆனால் பேப்பர் கிடையாது, மரக்கூழ்லேருந்து தயாரிக்கப்பட்டதில்லை, ஒரு நாணல் செடி. பாப்ரஸ் அப்படிங்கிற நாணல் செடி வந்து பார்த்திங்கன்னா எகிப்தில் பண்டைய எகிப்தில் இருந்துருக்கு. இப்போ அது இருக்கா இல்லையான்னு தெரியல, அழிஞ்சிருக்கலாம். ஸோ அந்த காலத்தில் அந்த நாணலில் இருந்த பேப்பரை வச்சு தான் எழுதியிருக்காங்க. ஸோ இங்கே இருக்கிற ஒரு முசிறியில் இருந்தால் ஒரு வணிகருக்கும் அதே மாதிரி அங்கே ஆஸ்திரியா அந்த நாட்டில் இருந்த ஒரு வணிகருக்கும் இடையே எழுதப்பட்ட ஒரு ஒப்பந்தம். ஸோ இதை பற்றி எக்ஸ்ட்ரா தகவல்னு பார்த்தீங்கன்னா 1980 எகிப்து நாட்டில் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ வரைக்கும் அது ஆஸ்திரியாவோட வியனாவோட அருங்காட்சியகத்தில் காட்சிக்கு வச்சிருக்காங்க. இந்த கோப்பு எகிப்திய மற்றும் முசிறி வணிகளுக்கு இடையேயான கடன் மற்றும் மாற்று விவரங்களை பற்றி குறிப்பிடுது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கங்கை செம்மொழியோடு சேர்த்து எலுமிச்சை, தந்தம், ஆடை அப்படின்னு சொல்லி 20% சுங்கம், டோலு அப்போ கட்டியிருக்காங்க. டோலு வச்சு விற்பனை செஞ்சதா இதில் குறிப்பிட்டிருக்காங்க. அப்பயே நம்ம ஆளுங்க வந்து பார்த்தீங்கன்னா சுங்க வரியெல்லாம் வாங்கியிருக்காங்க, பெரிய விஷயம்தான். பயங்கர ஒரு வணிகத்தலமாக இருந்துருக்குதுங்க. வெள்ளைக்காரன் வந்து தான் நம்மளோட இந்தியாவோட வளத்தையும் நலத்தையும் அழிச்சிட்டு போயிட்டானுங்க. சரிங்களா? ஸோ இதை எழுதிய வணிகர் ரோம பேரரசுக்கு பணிந்து தான் கொண்டு செல்லும் பொருட்களுக்கு தானே உத்தரவு தருவது போல் எழுதியிருக்காரு. அதாவது அவரே பணிஞ்சு இங்கே கொண்டு போகிற பொருளுக்கு நான் தான் உத்தரவு, இங்கேருந்து இவ்வளோ விலைக்கு வாங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த உடன்படிக்கை வந்து பார்த்திங்கன்னா பண்டைய ரோம் மற்றும் சங்ககால சேரர் பற்றி அறிய விரும்பிய தொல்லியல், வரலாற்றியல், சட்டவியல், நிர்வாகவியல், பொருளாதாரவியல் பல்வேறு வல்லுநர்களுக்கு ஒரு திருப்பு முனையாக அமைந்த கண்டுபிடிப்பு. சரியா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா புக்கில் கொடுத்துருப்பாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு பிக்சர்ஸ் தான். இது வந்து பார்த்திங்கன்னா காஞ்சி பல்லவர்களது. பாண்டிச்சேரி இங்கே இருக்குது, அரிக்கமேடு, தகடூர், கொங்கணம், இதெல்லாம் மகாராஷ்டிரா பக்கம், தொண்டி, வஞ்சி, முசிறி சேரர்களோட நாடு, ஆயரசு, மஞ்சமா நாடு, கன்னியாகுமரி, கீழடி, மதுரை, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாண்டியர்களது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சோழர்களது. காவிரிப்பட்டினம், நாகப்பட்டினம், வெண்ணி அப்படிங்கிற ஒரு இடம். இது வந்து பார்த்திங்கன்னா கரிகாச்சோழன் வந்து பார்த்திங்கன்னா வெண்ணி அப்படிங்கிற ஒரு போரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் தோக்கடிச்சிருப்பார். ஸோ கருவூர் சேரலோட தலைநகர் இதுவாக இருக்கலாம், அல்லது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஏதாவது இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கொங்கு நாடு அப்படிங்கும்போது இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திண்டுக்கல்லாம் வரும். இது ஈரோடு, கொல்லிமலை, நாமக்கல். இதை சும்மா பாருங்கள், இதெல்லாம் மனப்பாடம் பண்ண முடியாது, சும்மா பாருங்கள் எது எது எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள்.
சரியா? இப்பதான் சங்க காலத்துக்கு வரோம் நம்ம. ஸோ தென்னிந்திய வரலாற்றின் சிறப்புமிக்க காலம் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா சங்க காலங்கள். இந்த சங்க காலத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இலக்கியங்கள், தமிழ் பிராமி கல்வெட்டுகள், நிறைய சான்றுகள் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இலக்கியங்கள் நிறைய கிடைச்சிருக்கு. ஸோ வரலாற்றுக்கு முந்தைய காலத்திலிருந்து மாறுபட்ட சிறப்புடன் காணப்படும் சங்க இலக்கிய தொகுப்பு அந்த காலத்து மக்களோட வாழ்க்கை முறையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த கால முறைமைனா நான் முன்னாடி சொன்ன மாதிரி கிமு 3ஆம் நூற்றாண்டுலேருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு வரை இந்த இடைப்பட்ட காலம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சங்க காலகட்டம். சரிங்களா? அசோகருடைய கல்வெட்டுகளையே சேரர், சோழர், பாண்டியர், அது மட்டும் இல்லாமல் சத்தியபுத்திரர் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகமான பற்றிய குறிப்புகள் இருக்குது. அதே மாதிரி கிரேக்க ரோமானியத்திலையும் வந்து பார்த்திங்கன்னா சேரர்களை பற்றிய குறிப்புகளும், பாண்டியர்களை பற்றிய குறிப்புகளும், சோழர்களை பற்றிய குறிப்புகளும் இருக்குது. சரியா? அசோகரோட கல்வெட்டில் பிராமி வடிவம் அசோகன் பிராமி நாம் ஆல்ரெடி பார்த்துட்டோம். சரிங்களா? திணை அப்படின்னு வரும்போது சங்ககால வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து பார்த்திங்கன்னா திணையாக தான் பிரிச்சுப்பாங்க. 5 திணையாக பிரித்தது வந்து பார்த்திங்கன்னா தொல்காப்பியத்திலேருந்து இருக்குது. புறப்பொருள் வெல்வாமானையில் சிலது திணை 12 திணையெல்லாம் பிரிச்சிருக்காங்க. ஸோ இந்த திணைன்னு வரும்போது அந்த நிலத்தோட நிலவமைப்பையும் அதோட வாழ்வியல் முறைகளையும் குறிப்பிற மாதிரி அந்த திணை இருக்கும். ஸோ சங்ககால செய்திகள் எல்லாமே திணை அடிப்படையில் தான் துவக்கப்பட்டிருக்கும். மனித வாழ்க்கையும் இயற்கையோடு இருந்த வாழ்வையும் இயற்கையோடு மனிதர்களுக்கும் இருந்த நெருக்கமான உறவையும் படம் பிடித்து காட்டக்கூடியதுதான் திணையில் அடிப்படையில் மனிதர்கள் நம்ம தமிழர்கள் வாழ்ந்த வாழ்வு. சங்ககால செயல்கள் அதை தான் படம் பிடிச்சு காட்டுது. ஸோ அகத்திணை புறத்திணை நம்ம 2ஆக பிரிக்கலாம். அகத்திணை அப்படிங்கும்போது இது வந்து பார்த்திங்கன்னா குடும்ப வாழ்வையும் காதல் வாழ்வையும் சொல்லக்கூடியது. புறத்திணை அப்படிங்கும்போது இதில் தான் நம்மளுக்கு நிறைய டீட்டெயில் கிடைக்கும். போர், வீரம், கொடை, விருந்தோம்பல், இதெல்லாம் வந்து சொல்கிறது புறத்திணை. அகத்திணைங்கும் போது தான் உங்களுக்கு இந்த குடும்ப வாழ்வை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ 5 திணை உங்களுக்கு 5ஆக பிரிச்சிருப்பாங்க. கடவுள், மக்கள், தொழில், வழிபாடு, பண்பாடு, கடல், புறா, பறவை, அதாவது கடல், விலங்கு, பண்ணெண்ண, பாடல் என எல்லாத்தையும் பிரிச்சிருப்பாங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம். மலை, மலை சார்ந்த பகுதி குறிஞ்சி, காடும் காடு சார்ந்த பகுதி முல்லை, வயலும் வயல் சார்ந்த பகுதி மருதம், கடல், கடல் சார்ந்த பகுதி நெய்தல், வறண்ட நிலப்பகுதி பாலை. பாலை அப்படிங்கும்போது உங்களுக்கு வறண்ட நிலப்பகுதி தான். அது மணலும் சார்ந்த பகுதினா நீங்கள் ராஜஸ்தான் மாதிரி இருக்குன்னு சொல்லி நினச்சிக்காதீங்க. ஆக்சுவலாக ராஜஸ்தான் மாதிரி ஒரு பகுதி தமிழ்நாட்டில் இல்லை. சரியா? ஸோ அடுத்து சங்ககால அரசியல். சங்க காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழர்களோட வரலாற்று காலம் வந்து பார்த்திங்கன்னா இரும்பு காலம். இரும்பு காலத்தில் மக்கள் குழுக்களாக வேலை செஞ்சுருக்காங்க. அந்த குழுக்களோட தலைவர்கள் அவங்க ஆளுகைகளே இதை ஆண்டிருக்காங்க. ஸோ வரலாற்றின் தொடக்க காலத்திலிருந்து வேந்தர்கள் அப்படின்னா வேந்தர், அரசர், மன்னர், வேந்தன், இது எல்லாமே பெரிய அரசர்களை குறிக்கக்கூடியது. வேளிர் அப்படிங்கிறது அந்த நிலப்பகுதி சின்னது, குறுநில மன்னர்களை குறிக்கக்கூடியது. ஸோ மௌரிய பேரரசர் கலிங்கம் அப்படின்னா இப்போ இருக்கிற ஒடிசா, ஆந்திரா, கர்நாடகாவோட சில பகுதிகளையும் படையெடுத்து வந்திருக்காரு. அவர் தமிழ்நாட்டை படையெடுத்து வின் பண்ண மாதிரி பெரிய தகவல்கள் இல்லை. அதோட முடிஞ்சு போச்சு. கலிங்க போருக்கு அப்புறம் தான் அவர் மனசு தெரிஞ்சிருவார். ஸோ இது ஒரு சேரர்கால நாணயம்னு சொல்லுங்க. சரிங்களா? ஸோ சேரர் அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மூவேந்தர்களே மூத்தவர்கள் சேரர் தான். ஏன்னா அந்த முறைமையே வந்து பார்த்தீங்கன்னா தொல்காப்பியத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பு வரும், போந்தலில் வேம்பே அப்படிங்கிற மாதிரி குறிப்பு வரும். ஸோ அப்போ நம்ம முறையே நம்ம மூவேந்தர்கள் பற்றி சொல்லும்போதே சேர சோழ பாண்டியர் தான் சொல்லுவோம். ஸோ சேரர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா காலத்தால் மூத்தியர். அசோகரோட கல்வெட்டில் அவங்கள கேரள புத்திரர்கள்னு சொல்லிடுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்க அந்த ஆட்சி பண்ண பகுதி இந்த பகுதி தான் கேரளா, இப்போ இருக்கிற கேரளா பகுதி. சரிங்களா? கேரள புத்திரர்கள்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் 10 சேரலை பற்றிய ஒரு குறிப்பு அது தமிழில் தான் இருக்கும். அப்போனா சேர அரசர்கள் தமிழ் அரசர்கள் தான். அது இப்போ கேரளாவா மலையாளமாக மாறி போச்சு. சரிங்களா? ஸோ சேரர்கள் பகுதிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தற்காலத்து கேரளாவையும் தமிழ்நாட்டின் மேற்கு பகுதி, அதான் கரூர், இந்த பகுதியை கொண்டது. சரிங்களா? அவங்களோட துறை நகராக வந்து பார்த்தீங்கன்னா வஞ்சியும் பட்டினமா முசிறியும் தொண்டியும் இருந்துச்சுங்க. பாருங்க, வஞ்சி முசிறி துறைமுகம். தொண்டி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எங்கேயோ இருக்கும். நான் இங்கே இருக்கு பாருங்க, தொண்டி. இதுதான் சேரர்கள் அப்படிங்கும்போது அவங்களோட பகுதிகள். சரிங்களா? ஸோ இந்த கரூர் வந்து பார்த்தீங்கன்னா கரூரை பற்றி அவங்களோட தலைநகர் கரூர்னு சொல்லும்போது அது 2 வகையான கருத்து இருக்குது.
ஸோ அந்த வஞ்சி அப்படின்னு சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற கருவூரை தான் அவங்க வஞ்சின்னு சொல்கிற மாதிரி ஒரு சிலரும், இல்லை கேரளாவில் இப்போ இருக்கிற திருவஞ்சை களம் தான் வஞ்சி அப்படிங்கிற மாதிரி 2 வகையான கருத்துக்கள் இருக்காங்க. எப்படி இருந்தாலும் அவளோட தலைநகரம் வஞ்சி தான். ஒன்று அது வஞ்சி தான் பேர். இப்போ இருக்கிற தியரி என்னன்னா கரூர் தான் வஞ்சியாக இருக்கலாம், இல்லை திருவஞ்சை களம் தான் வஞ்சியாக இருக்கலாங்கிற மாதிரியான தியரி அதெல்லாம். ஸோ 10 வந்து பார்த்தீங்கன்னா சேர அரசர்கள் 10 பேரை பற்றியும் அவளோட நாட்டு சிறப்பையும் ஆட்சி சிறப்பையும் எல்லைகளை குறித்தும் பேசும். ஸோ முதல் 10ம் கடைசி 10ம் நம்மளுக்கு கிடைக்கல. 10 அப்படின்னு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் அந்த 10 வந்து பார்த்தீங்கன்னா 10 அரசர்கள் யார், அவங்கள யார் பாடிருக்காங்கிற குறிப்புகள்லாம் இருக்கு. சரிங்களா? அடுத்து அவங்க அந்த இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். பனம்பூ மாலை, அவங்களோட அந்த கொடி என்ன, வில்வேல் கொடி, வில்லம்பு கொடி, அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அந்த புகழூர் கல்வெட்டை பற்றி போன ஷெடியூலில் நான் தெளிவாக நடத்தியிருப்பேன். ஸோ அதில் அந்த 3 தலைமுறைகள் யாரை பற்றி சொல்லுதுங்கிறது அந்த வீடியோ பாருங்கள். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய தகவல்கள் நான் தொகுத்து கொடுத்துருப்பேன். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த புக்கில் வந்து பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரத்தின் பாட்டுடை தலைவியான கண்ணகிக்கு சேரன் செங்குட்டுவன் எழுப்பிய கோயில் பற்றி வந்து பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரம் விரிவாக குறிப்பிடும். இதுதான் அந்த கோயில். என்னடா இது இப்படி இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா வருஷத்தில் ஒரு தடவை தான் பூஜை பண்ணுவாங்க. அதை பற்றி கீழே இருக்குது. சரிங்களா? இதுதான் அந்த கோயில். சிலப்பதிகாரத்தை இயற்றிய இளங்கோடிகள் வந்து பார்த்திங்கன்னா சேர மன்னன் சேரன் செங்குட்டுவனோட தம்பி. ஆக்சுவலாக ஒரு முனிவர் மாதிரி ஒருத்தர் வந்து என்ன சொல்லிவிடுவார் அப்படின்னா, யூஸ்வலாக பட்டத்து இளவரசர் தானே ஆட்சி புரிப்பார். அவர் கீழே இருக்கிற 2வது தம்பி வந்து ஆட்சிக்கு வரமாட்டார். ஆனால் அவர் என்ன சொல்லிவிடுவார் அப்படின்னா, இளங்கோடிகள் தான் ஆட்சி பிடிப்பாருன்னு சொன்னோன்னே அண்ணன் தான் ஆட்சிக்கு வரணும், சேரன் செங்குட்டுவன் தான் ஆட்சிக்கு வரணும்னு சொல்லிட்டு அப்பயே துறவு பூண்டுவார். அதனால தான் அவரை வந்து பார்த்திங்கன்னா இளங்கோ வடிகள்னு சொல்கிறாங்க. இளங்கோ அப்படின்னு பேர் வந்தாலே இளவரசர், அதாவது தம்பி, மூத்த ராஜா யார் அரியணைக்கு ஏறப்படுறாங்களோ அவங்களோட 2வது தம்பி இருக்கார் இல்லையா, அடுத்த பையன் தம்பி, அவர் வந்து பார்த்திங்கன்னா இளங்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் இளங்கோ வடிகள். சரியா? ஸோ இந்த கண்ணகிக்கு கோயில் எழுப்பினார் இல்லையா, இவர் வந்து பார்த்திங்கன்னா இமயமலையிலிருந்து கல் எடுத்துகிட்டு வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா கண்ணகி கோயில் எடுத்திருப்பார். இந்த கோயில் எங்கே இருக்குன்னா தமிழகத்தோட மேற்கு மலை தொடரில் அமர்ந்த நெடுவேல் குன்றம் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கண்ணகி கோட்டம் அமைஞ்சிருக்கு. கண்ணகி கோட்டம் வேற, கண்ணகி கோயில் வேற. சரியா? இந்த கண்ணகிக்கான கோயில் வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கேரளாவோட இடுக்கி மாவட்டத்தில் குமிளி அப்படிங்கிற ஒரு ஊரில் கேரள மக்களால் வண்ணாத்திப்பாறை அப்படிங்கிற நெடுங்குன்றத்தில் இந்த கோயில் இருக்குது. சரியா? ஸோ தமிழக கேரள எல்லை தான் இது. இடுக்கியே வந்து பார்த்திங்கன்னா பார்டரில் தான் இருக்கும். சரிங்களா? இந்த கோயிலில் இந்த மலை வந்து பார்த்திங்கன்னா மங்களதேவி மலை அப்படின்னு சொல்லுவாங்க. 200 சதுரடி மேலே வந்து பார்த்திங்கன்னா கண்ணகி சிலை வைக்கப்பட்டதாக ஆய்வில் வெளிப்படுத்திருக்கு. சரிங்களா? இந்த கோயிலை வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வந்து பார்த்திங்கன்னா இதை திறந்து இதுக்கு பூஜை பண்ணுவாங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எதுவும் செதலடைய மாதிரி வச்சு, அதாவது புதுசாக இடித்து கட்டக்கூடாது அப்படின்னால தான் அதே மாதிரியான புராதனத்திலே அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. இதுதான் அந்த கோயில். எங்கே இருக்கு? இடுக்கி. சரியா? மங்களதேவி மலை, வண்ணாத்தி பாறை. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சோழரை பற்றி பார்க்க போகிறோம். சோழரோட நாணயம் இதுதான். புலி இருக்கு பாருங்க. இது ஆக்சுவலி புலி, குதிரை மாதிரி இருக்குதா, புலி இது. ஸோ சோழர்களோட தலைநகரம் உறையூர். காவிரி பூம்பட்டினம், காவிரி ஆறு எங்கே கரையில் கிடைக்குதோ அது வந்து கரையில் கிடக்குதோ அது வந்து பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை பக்கத்தில் இருக்கிற பூம்புகார் அப்படிங்கிற காவிரி பூம்பட்டினம் தான் அவங்களோட துறைமுகப்பட்டினம். இந்த சோழர்களோட வரலாறு அப்படின்னு வரும்போது ரொம்ப முக்கியமான ஒரு வரலாறு எதுன்னு அப்படின்னா பட்டினப்பாளையில் கரிகால் சோழனோட ஆட்சி சிறப்பை பற்றி சொல்லியிருப்பார். யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா கடியலூர் உருத்திரங்கண்ணனார். இந்த ஆள் கரிகாலனை பற்றி பாட்டு பாடி வரலாற்றை எழுதி ஒரு பெரிய பிரைஸை வந்து வாங்கியிருப்பார். ஸோ கரிகால் சோழனை பற்றி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போன ஷெட்யூல் நான் சொல்லியிருப்பேன். கல்லணை கட்டியிருப்பார். திறம்பட பாசன வசதிகளை பெருக்கி காடுகளை திருத்தி வயல் நிலங்களாக மாற்றிருப்பார். பிற்கால சோழர் ஆட்சின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராஜராஜ சோழனுக்கு முன்னாடியே வந்துடும். விஜயாலய சோழன்லேருந்து வந்துடும். கிபி 10. சரிங்களா? 10 to 13 நூற்றாண்டு உச்சத்தை இருக்கும். அந்த இடத்துல நிறைய ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் நிறைய கால்வாய்கள் ஏரிகளில் விட்டிருப்பாங்க. அதெல்லாம் 11th இன்னும் சில பாடங்கள்லாம் வரும்போது நாம் அங்கே படிப்போம். சரிங்களா? அடுத்து சோழர்களோட சின்னம்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புலி. ஸோ சதுர வடிவிலான செப்பு நாணயங்களை சோழர்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்.
நீங்கள் என்ன மாதிரியான செப்பு நாணயங்கள்? சதுர வடிவங்க பாருங்கள், ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. ஒரு பக்கம் புலி இருக்குது, இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா யானை மாதிரியான புனித சின்னங்கள் இருக்குது. ஆனால் புலி ஒரு பக்கம் வந்துடும், இன்னொரு பக்கம் யானை வேறு ஏதாவது வரும். சரிங்களா? இந்த செப்பு நாணயங்கள், சதுர வடி செப்பு நாணயங்கள் வந்து பார்த்திங்கன்னா உத்தம சோழன் அப்படிங்கிறவரோட காலத்தில் வெளியிடப்பட்ட சதுர வடிவ நாணயங்கள். நாணயங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சோழர்கள் காலத்தில் வட்ட வடிவிலையும் கிடைச்சிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் புலி இருந்திருக்கு, இன்னொரு பக்கம் இரு மீன்கள், வில் போன்ற சின்னங்கள் குறிச்சிருக்கு. அதாவது இந்த இரு மீன்கள் வில்லெல்லாம் பாண்டியர்கள் சேரர்களோடதுன்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்கள அடக்கி ஆண்டு அந்த பகுதியில் கைப்பற்றிருப்பாங்க இல்லையா, அது நினைவாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் புலியும் இன்னொரு பக்கம் எதை கைப்பற்றிருக்காங்களோ, சேரர்கள் பகுதியாக இருந்தால் இரு மீன்கள், சோழனா வந்து பாண்டியர்கள் பகுதியாக பாண்டியர்களாக இருந்தால் இரு மீன்கள், சேரர்களாக இருந்தால் வில்லு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணியிருக்காங்க. சோழர்கள் வந்து பார்த்திங்கன்னா தங்கம், வெள்ளி, செம்பு 3 உலோகங்களையும் நாணயங்களை வெளியிட்டிருக்காங்க. நம்மளுக்கு கிடைத்த பெரும்பாலான நாணயங்கள் பிற்கால சோழர்கள் நாணயம் தான் கிடைச்சிருக்கு. உத்தம சோழனோட வட்ட வடிவம் இது வந்து பார்த்திங்கன்னா உத்தம சோழன் ரிலீஸ் பண்ணது. அதே மாதிரி ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் போன்ற மன்னர்கள் ரிலீஸ் பண்ண அந்த நாணயங்கள், செப்பு நாணயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எங்கே கிடைக்குன்னா பாலாற்றுப்படுகையில் கிடைக்குது. இங்கே பாலாற்றுப்படுகை கேட்கலாங்க, ரொம்ப முக்கியம். சரிங்களா? அடுத்து பாண்டியர்கள். பாண்டியர்களை பற்றிய குறிப்புகள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெளிநாட்டுகள். ஆக்சுவலாக பாண்டியர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பு வாய்ந்தவர்கள். பிற்காலத்தில் வந்து சோழர்களை பற்றி நம்ம பெருமை பேசும்போது பாண்டியர்களில் நிறைய இடங்களில் நம்ம மறந்துடுறோம். பாண்டியர்களும் வலிமை மிக்க அரசை கொண்டவர்கள். ஸோ அவங்களோட குறிப்புகள் வந்து பார்த்திங்கன்னா அசோகரோட கல்வெட்டுகளில் நமக்கு கிடைச்சிருக்கு, பாண்டிய வாகட அஸ்தசாஸ்திரத்தில் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தமிழ் இந்த அளவுக்கு செலுத்தோங்கி வளர்ந்ததற்கு பாண்டியர்களும் ஒரு முக்கியமான காரணம். சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தவர்கள் பாண்டியர்கள். ஸோ மாங்குளம் அதுதான் ரொம்ப முக்கியமான கல்வெட்டு, பாண்டிய நெடுஞ்செழியனை பற்றி குறிப்பிடுது. சரிங்களா? அதே மாதிரி முக்கியமான நெடியோன், முடத்திருமானன், பல்கலை ஆலை சாலை, முதுகுடி பெருவழுதி அவங்களை பற்றியும் பாண்டியர்களோட இலச்சினை வந்து பார்த்திங்கன்னா மீன். மாங்குளத்தில் கல்வெட்டில் இதை பற்றிலாம் கொடுத்துருக்கு. இதுதான் மாங்குளம் கல்வெட்டு. இதுதான் ஆக்சுவலாக ஒரிஜினல் பிக்சரு, பாதுகாக்கப்பட்ட ஒரு கல்வெட்டு. இந்த கல்வெட்டு தான் தமிழ்நாட்டில் இந்த மாங்குளம் பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு தமிழ் பிராமி கல்வெட்டு. இதோட காலம் வந்து பார்த்திங்கன்னா கிமு 3ஆம் நூற்றாண்டு, ரொம்ப முந்தியது. இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட தமிழ் பிராமி கல்வெட்டுகளில் பழமையான தமிழ் பிராமி கல்வெட்டு எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாங்குளம் கல்வெட்டு. சரியா? ரொம்ப முக்கியம். இப்போ கிமு 3ஆம் நூற்றாண்டை பற்றி சேர்ந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா முற்கால பாண்டியனான பாண்டிய நெடுஞ்செழியனை பற்றியும் சில குறிப்புகள் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் கிடைச்ச தமிழ் பிராமி கல்வெட்டுகளே பழமையானது இதுதான். சரியா? இதை முதல்ல கண்டுபிடிச்சவர் யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா 1882 ராபர்ட் செவல் அப்படிங்கிறவர் இந்த மாங்குளம் கல்வெட்டை கண்டுபிடிச்சிருக்காரு. எப்போ? 1882. அவருக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது அப்படியே எல்லாம் மறந்துட்டாங்க. மறுபடியும் 1906 கேவி சுப்பிரமணிய ஐயர் மறுபடியும் கண்டுபிடிச்சி இதோட பெருமை வந்து உலகுக்கு சொல்லியிருக்காரு. சரிங்களா? 1924ஆம் ஆண்டில் அனைத்து இந்திய கீழதேச மாநாட்டின் 3வது அமர்வில் பாண்டிய நாட்டின் மிக பழமையான நினைவு சின்னங்களும் கல்வெட்டுகளும் அப்படிங்கிற தலைப்பில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஆய்வு செய்து, யார்? சுப்பிரமணிய ஐயர் ஆய்வு செய்து இது ஒரு கட்டுரையை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் சமண மொழிவர்கள் அமர்ந்துகிட்டது, அவங்களுக்கு படுத்துறங்க, அதை பற்றி கொடையா கொடுத்ததை பற்றி தான் இந்த மாங்குளம் கல்வெட்டில் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஆனால் இதெல்லாம் யார் கண்டுபிடிச்சாங்க அதெல்லாம் உங்களுக்கு புக்கில் வராது. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா சோர்ஸ். இந்த மாங்குளம் கல்வெட்டு அப்படிங்கிறதே எக்ஸ்ட்ரா சோர்ஸ் தான். பார்த்து மனப்பாடம் பண்ணி வச்சுங்க, எழுதி வச்சுங்க, ஏன்னா இது அவுட் சோர்ஸ். சரிங்களா? அடுத்து வேளிர் குடித்தலைமை. வேளிர்னா உங்களுக்கு தெரியும், குறுநில மன்னர்கள், கடையேழு வள்ளல்களை பற்றி போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். பாரி, ஓரி, காரி, நல்லி, பேகன், ஆயண்டிரன், அதியமான். சரிங்களா? புலவர்களோட நெருக்கமாக இருந்திருக்காங்க, தமிழுக்கு தொண்டாட்டிருக்காங்க. ஸோ அதியமான்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரிய நெல்லிக்கனி, அந்த பழம்லாம் இப்போ இருக்காது, அது அந்த மாதிரி பழம் இருந்திருக்கலாம். ஹிஸ்ட்ரியில் வந்து இடம் பெற்றுச்சுங்கன்னா அந்த மாதிரியான ஒரு இது இருந்திருக்கலாம். அந்த நெல்லிக்காவை சாப்பிட்டா ரொம்ப நாள் உயிரோடு இருக்கலாமா, ரொம்ப வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அந்த நெல்லிக்காய் பூக்குமா. அது அதிகமாக அந்த ஔவையார் கொடுத்துட்டாரு அப்படின்னா அவரோட கொடைத்தன்மை என்னன்னு பார்த்தீங்க. இப்போ வரைக்கும் மனுஷன் எதுங்க ஆசைப்படுவான்? ரொம்ப நாள் வாழ்றது தான் ஆசைப்படுவான். அது ஒரு அரசனாக இருந்தால் சாவே இருக்கக்கூடாதுன்னு நினைப்பான். அப்படி ஒரு மன்னன் சாவை தடுக்கக்கூடிய ஒரு நெல்லிக்கனியை வந்து பார்த்திங்கன்னா ஔவையார் கொடுத்துருக்காருன்னா அவரோட தமிழ் பற்றி என்னங்கிறது பாருங்கள். இந்த வேளிர் தலைவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நெஞ்சுரம் மிக்கவர்கள்,
இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மூவேந்தர்களோட சேர்ந்தும் போராடி இருக்காங்க. அதே மாதிரி சில சமயம் அந்த மூவேர்களை எதிர்த்து தனியாகவும் போர் புரிஞ்சிருக்காங்க. அந்த மாதிரியான குறிப்புகள் இருக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சங்ககால சமூகம், தமிழ் சமூகம். சங்ககால சமூகம்னா இரும்பு காலம். இரும்பு காலம் அப்படிங்கும்போது பல்வேறு பழங்குடி சமுதாயங்கள் வாழ்ந்திருக்கு. ஒரு குடிமை தலையில வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஆளுமை கீழே வந்து ஒன்றா வாழ்ந்திருக்காங்க. ஒரு பெரிய பரப்பை ஆட்சி செஞ்சு அதுக்கப்புறம் அது மன்னர் ஆட்சி முறைக்கு மாறி இருக்கு. சரிங்களா? சமூக பிரிவுகள் அப்படின்னு பார்க்கும்போது பல்வேறு சமூக பிரிவுகள் இருந்திருக்கு. பாணர், பரதவர், எயினர், உழவர், காணவர், வேட்டுவர், மறவர். சரிங்களா? அதாவது குலம் அடிப்பிலான சமூகம்னா நீங்க ஜாதி கிடையாது, கிளான் பேஸ்டு. ஸோ அவங்க செய்த வேலையின் அடிப்படையில் தான் பிரிச்சிருக்காங்க. வேட்டுவர், மறவர், மறவர், வேட்டுவர். வேட்டுவர்னா வேட்டைக்கு போறவங்க, காணவர்னா காட்டில் இருக்கிறத பொறுக்கி வியாபாரம் பண்றீங்க, உழுவர்னா உழுகுடிகள், எயினர் அப்படின்னா வேட்டையாடக்கூடிய அம்பி எய்றவங்க, போர்ப்படையில் இருந்திருக்காங்க. பாணர் அப்படின்னா அந்த என்டர்டைன்மெண்ட் செக்டார்ல இருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ அரசர்களும் குலதெய்வங்களும் எப்பயும் போல உயர் பிரிவினராக கருதப்பட்டிருக்காங்க. இது ஒண்ணுமே பண்ண முடியாது. சரிங்களா? அந்தணர்கள் என்று அறியப்பட்ட பூசாரிகளும் இருந்திருக்காங்க. சரிங்களா? கைவினை தொழில் புரிந்த பானை செய்வோர்கள், உலோக வேலை செய்வோர்கள், தச்சர்கள் இருந்திருக்காங்க. வட இந்தியாவில் காணப்பட்ட அந்த சாதி அமைப்பு முறை, வருண சிராசம முறை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வேறொன்றில்லை. ஏன்னா நம்மளது அறிவார்ந்த சமூகம். அதுக்கப்புறம் சமஸ்கிருதத்தோட தாக்கமும் பிராமணர்களோட ஆதிக்கமும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருண சிராசிரம முறை தமிழகத்தில் காலூன்ற காரணமாக இருந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு காம்ப்ளிகேட்டடானது. சரியா? ஸோ பல்வேறு நிலச்சூழலில் செய்தொழில் அடிப்படையில் சமூக குழுக்கள் இருந்திருக்காங்க. வேளாண் வளர்ச்சியும் கால்நடை வளர்ப்பும் இயற்கை வளங்களையும் வனவிலங்களையும் ஓரளவு பாதிச்சிருக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் சில பகுதிகள் வேட்டையாடு வாழ்ந்தவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த வனத்தை வந்து பார்த்தீங்கன்னா சீரமைச்சிக்கும் போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உழவர்களாக மாற்றப்படுகிறாங்க. கட்டாய உடல் ஒழிப்பு தொழிலாளர்களாக மாட்டியிருக்காங்க. அதன் மூலமாக நஞ்சை புஞ்சை வளர்ந்துருக்கு. குறிப்பிட்ட சமூக பிரிவினர் பெருமளவுக்கு அவங்க உழைப்புகளை கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் அப்படிங்கிற மாதிரி போகும். பொருளாதாரம் என்ன அப்படிங்கிறலாம் போகும். இதுவே ஆல்ரெடி 1 hour ஆயிடுச்சு. இந்த பாடத்தோட அடுத்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு பாட்டாக கொடுக்குறேன். சரிங்களா? ஏன்னா அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 1 hour பக்கமாக போகும். ஸோ இந்த வீடியோ பதிவு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெக்டிக்கான ஒர்க்கு தான். உங்களுக்கு வசம் தொகுத்து நம்ம பிக்சர்லாம் வச்சு ஒரு கதை மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி போகிறோம். சரிங்களா? யூஸ் பண்ணிங்க. ஏன்னா இதுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற டைம் வந்து பார்த்திங்கன்னா அதிகம். சரியா? ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம சந்திப்போம்.